தாத்தா கிட்ட பாட்டி சொல்றாங்க 2 நாளா காவேரி முகமே சரியில்லைன்னு. அதுக்கு தாத்தா சொல்றாங்க, எனக்கு விஜய் மேல நம்பிக்கை இருக்கு, முன்னாடி மாதிரி இல்ல, எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி சரி பண்ணிடுவான்னு சொல்றாங்க. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, காவேரியும் நல்ல பொண்ணுதாங்க, பெரிய பிரச்சனை எல்லாம் வராதுன்னு சொல்றாங்க. அப்ப வீட்டுக்கு சாரதா வர்றாங்க. அப்ப பாட்டி காவேரிய பத்தி விசாரிக்க சொல்றாங்க சாரதா கிட்ட. சாரதாவும் மேல போய் காவேரி கிட்ட பேசி பாக்குறாங்க, உனக்கும் யமுனாவுக்கும் என்ன பிரச்சனைன்னு. காவேரி யமுனா கிட்ட, நான் கலெக்டருக்கு படிக்க சொல்லிதான் ஆர்கியூமெண்ட் பண்ணேம்மான்னு சொல்றாங்க. இத சாரதா நம்பவே இல்லை. இருந்தாலும் நீ எது செஞ்சாலும் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு விஜய் கையால காஃபி குடிச்சிட்டு போறாங்க. விஜயும் காவேரியும் கார்ல போய்கிட்டு இருக்காங்க ஆபீஸ்க்கு. இப்ப காவேரி கேக்குறாங்க, கான்ட்ராக்ட் முடிய இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள என் குடும்பத்துக்கிட்ட நீங்க இவ்வளவு க்ளோஸா பிஹேவ் பண்ணீங்கன்னா நமக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? அத சொல்லிதான் நம்ம 2 பேரும் பிரியலான்னு நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு விஜய் மனசுக்குள்ள சொல்லிக்கிறாரு, உன்னைய விட்டுட்டு ஒரு நாள் கூட என்னால இருக்க முடியல, எப்படி பெர்மனண்டா உன்னைய விட்டு பிரியறது, நான் உன்னைய பிரிய விட மாட்டேன்னு சொல்றாரு.